என் அன்பான நேயர்களே, இன்று நாம் சோழப் பேரரசின் இருமருங்கு சிறப்புமிக்க காலகட்டத்தை இரு மாமன்னர்களின் வாழ்க்கையோடு இணைத்து பார்க்கப் போகிறோம். ஒருவர் அரியணை ஏறினும் குறுகிய காலமே ஆட்சி செய்த அரிஞ்சய சோழன். மற்றொருவர் சோழப் பேரரசை மீண்டும் அதன் பொற்காலத்திற்கு இட்டுச் செல்லும் அரும்பணியின் அடித்தளத்தை இட்ட சுந்தர சோழன். இந்த இரு மன்னர்களும் சோழப் பேரரசின் தொடர்ச்சிக்கும் மாபெரும் வளர்ச்சிக்கும் எப்படி பாலமாக அமைந்தார்கள் என்பதை நாம் இப்போது காணவிருக்கிறோம். அவர்களின் வீரம், தொலைநோக்கு பார்வை மற்றும் குடிமக்கள் மீதான பேரன்பு சோழ வரலாற்றில் எவ்வாறு அழியாத இடத்தை பிடித்தன என்பதை அறிய தயாராகுங்கள். சோழப் பேரரசின் மாபெரும் மன்னன் முதலாம் பராந்தக சோழனின் மகன் அரிஞ்சயன். அவரது அண்ணன் கண்டராதித்த சோழன் ஆவார். கண்டராதித்த சோழனுக்குப் பிறகு கிபி 956ஆம் ஆண்டில் சோழ அரியணையில் ஏறியவர் அரிஞ்சயர். ஆனால் அவருடைய ஆட்சி மிகவும் குறுகிய காலமே நீடித்தது, ஏறத்தாழ ஒரே ஒரு வருடம். வரலாற்றுப் பதிவுகளில் அரிஞ்சய சோழனைப் பற்றிய விரிவான தகவல்கள் மிக குறைவாகவே உள்ளன. இந்த குறுகிய காலத்தில் அவர் பெரும் போர்களில் ஈடுபட்டதாகவோ, பிரம்மாண்டமான கோயில்களை கட்டியதாகவோ அல்லது குறிப்பிடத்தக்க மக்கள் நலத்திட்டங்களை வகுத்ததாகவோ தகவல்கள் இல்லை. அந்த சகாப்தத்தில் சோழப் பேரரசு ஒருவித நிலையில்லா தன்மையில் இருந்தது. வடக்கில் ராஷ்டிரகூடர்களின் அச்சுறுத்தலும் தெற்கில் பாண்டியர்களின் எழுச்சியும் சோழர்களைச் சூழ்ந்திருந்தன. இந்தச் சூழலில் அரிஞ்சயர் அரியணைக்கு வந்தது ஒரு தற்காலிக தீர்வாகவே பார்க்கப்படுகிறது. அரிஞ்சயரின் மனைவியின் பெயர் கல்யாணி தேவி. இவர்களுக்கு பிறந்த மகனே பிற்காலத்தில் புகழ் பெற்ற சுந்தர சோழன். இவர் இரண்டாம் பராந்தக சோழன் என்று அறியப்படுகிறார். அரிஞ்சயர் மறைந்த பிறகும் சோழ வம்சம் தொடர்ந்து நிலைத்திருக்க சுந்தர சோழனைப் போன்ற ஒரு திறமையான வாரிசை விட்டுச் சென்றது அவருடைய ஆட்சியின் மிக முக்கியமான பங்களிப்பாக கருதப்படுகிறது. தந்தையின் குறுகிய ஆட்சிக்குப் பிறகு கிபி 957ஆம் ஆண்டில் சோழ அரியணையில் ஏறியவர் சுந்தர சோழன். இவரே இரண்டாம் பராந்தக சோழன் என்றும் அழைக்கப்பட்டார். அரிஞ்சயரின் மைந்தனாய், சோழ வம்சத்தின் வாரிசாய், இளம்பிராயத்திலேயே அரசனுக்குரிய அனைத்து இலக்கணங்களோடும் வளர்ந்தவர் சுந்தர சோழன். அவரது அழகிய தோற்றத்தின் காரணமாகவே சுந்தர சோழன் என்ற சிறப்பு பெயர் மக்களால் அன்போடு சூட்டப்பட்டது. அவர் அரியணை ஏறிய காலகட்டம் சோழப் பேரரசுக்கு பல சவால்கள் நிறைந்த காலம். தனது தாத்தாவான முதலாம் பராந்தக சோழனின் பெருமைகளுக்குப் பிறகு சோழர்களின் ஆதிக்கம் சற்று குறைந்திருந்தது. இந்தச் சூழ்நிலையில் சுந்தர சோழன் தனது வீரத்தாலும் ராஜதந்திரத்தாலும் சோழப் பேரரசை மீண்டும் அதன் பழைய பெருமைக்கு கொண்டுவர உறுதி பூண்டார். சுந்தர சோழனுக்கு இரு மனைவியர் இருந்தனர். அவர்களில் ஒருவர்தான் வானவன் மாதேவியார். வானவன் மாதேவியாருக்கு பிறந்தவர்கள்தான் வீரமிக்க ஆதித்த கரிகாலன், குந்தவை தேவியார் மற்றும் பிற்காலத்தில் உலகப் புகழ் பெற்ற அருள்மொழிவர்மன் எனும் ராஜராஜ சோழன். குந்தவை தேவியார் பிற்காலத்தில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாரிசுகள் மூலம் சுந்தர சோழன் சோழப் பேரரசின் தொடர்ச்சிக்கும் எதிர்கால பெருமைக்கும் உறுதியான அடித்தளத்தை இட்டார். சுந்தர சோழனின் ஆட்சி காலம் அமைதியானதாக இல்லை, அது பல வீரமிக்க போர்களை கண்டது. அவர் தனது இளவரசு பட்டத்திலேயே போர்க்களத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். குறிப்பாக தெற்கில் பாண்டியர்களுடனான மோதல்கள் அவரது ஆட்சியின் முக்கிய பகுதியாக இருந்தன. பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் சோழர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து அடிக்கடி கிளர்ச்சியில் ஈடுபட்டான். சுந்தர சோழன் தனது மகனும் பட்டத்து இளவரசனுமான ஆதித்த கரிகாலனின் தலைமையில் பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுக்க அனுப்பினார். ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனின் தலையை கொய்து வெற்றி பெற்றான் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இந்த வெற்றி சோழப் பேரரசின் வலிமையை மீண்டும் நிலைநாட்டியது. மேலும் சுந்தர சோழன் ஈழ நாட்டின் மீதும் தனது கவனத்தை செலுத்தினார். ஈழ நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டுப் போர்களை பயன்படுத்தி சோழர்கள் அங்கே தலையிட்டு தங்கள் செல்வாக்கை நிலைநாட்டினர். ஈழ நாட்டின் மீது படையெடுத்து அதன் மன்னனை தோற்கடித்தார். இந்த வெற்றிகள் சோழர்களின் கடல் கடந்த வல்லமையையும்
திக் விஜயத்தையும் உலகிற்கு உணர்த்தின. வடக்கில் ராஷ்டிரகூடர்களுடனான மோதல்கள் இருந்தாலும் சுந்தர சோழன் தனது ராஜதந்திரத்தால் பெரிய போர்களைத் தவிர்த்து தனது பலத்தை சேகரித்து வந்தார். அவரது ஆட்சியில் சோழ நாட்டின் எல்லைகள் பலப்படுத்தப்பட்டன. தனது தளபதிகளின் திறமையையும் தனது வீரத்தையும் பயன்படுத்தி சோழப் பேரரசை மீண்டும் வலுவான ஒரு சக்தியாக மாற்றினார். ஒரு சிறந்த மன்னன் என்பவன் வெறும் போர் வீரன் மட்டுமல்ல, அவன் தனது மக்களின் நலனில் அக்கறை கொண்டவனாகவும் இருக்க வேண்டும். சுந்தர சோழன் மக்களின் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்தார். அவரது ஆட்சியில் மக்கள் நலன் சார்ந்த பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. விவசாயம் சோழ நாட்டின் முக்கிய வருவாய் ஆதாரமாக இருந்தது. சுந்தர சோழன் புதிய நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டவும், ஏற்கனவே இருந்த குளங்கள், ஏரிகள், அணைகள் போன்ற நீர்நிலைகளை புதுப்பிக்கவும் உத்தரவிட்டார். இதன் மூலம் விவசாய உற்பத்தி பெருகியது, மக்கள் வளம் பெற்றனர். சோழர்களின் கிராம நிர்வாக முறை மிகவும் சிறப்பானது. சுந்தர சோழன் இந்த நிர்வாக முறையை மேலும் வலுப்படுத்தினார். கிராம சபைகள் சுயமாக செயல்படவும், கிராம பிரச்சினைகளை தீர்க்கவும் அவர் ஊக்கமளித்தார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தை ஊக்குவித்தார். துறைமுகங்கள் சீரமைக்கப்பட்டு வணிகர்கள் சுதந்திரமாக வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கப்பட்டனர். இதன் மூலம் சோழ நாடு பொருளாதார ரீதியாக வலிமை பெற்றது. சுந்தர சோழனின் ஆட்சியில் சாதிமத பேதமின்றி அனைவரும் சமமாக நடத்தப்பட்டனர். அவர் அனைத்து சமூகத்தினரின் நலனுக்காகவும் பாடுபட்டார். தனது குடிமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். சுந்தர சோழனின் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அவரது ஆட்சியை ஒரு பொற்காலமாக மாற்றியதுடன் பிற்கால சோழ மன்னர்களுக்கும் வழிகாட்டியாக அமைந்தது. சுந்தர சோழன் ஒரு சிறந்த கலை மற்றும் இலக்கிய புரவலர். அவரது ஆட்சி காலத்தில் கலைகளும் கட்டிடக்கலையும் இலக்கியமும் செழித்து வளர்ந்தன. அவர் பல கோயில்களை கட்டினார் என்றும் ஏற்கனவே இருந்த பழமையான கோயில்களை புதுப்பித்தார் என்றும் கல்வெட்டுகள் கூறுகின்றன. சுந்தர சோழன் கட்டிய கோயில்களில் சில இன்று முழுமையாக அடையாளம் காணப்படவில்லை என்றாலும் அவர் காலத்தில் கட்டப்பட்ட பல கோயில்கள் சோழர் கட்டிடக்கலையின் தனித்துவத்தை எடுத்துக் காட்டுகின்றன. தஞ்சாவூர் அருகே உள்ள திருவையாறு ஐயாரப்பர் கோயிலுக்கு அவர் நிலங்களையும் பொன்னையும் தானமாக வழங்கியுள்ளார். மேலும் பல கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்ததாக குறிப்புகள் உள்ளன. சிற்பக்கலை அவரது காலத்தில் செம்பு திருமேனிகள், வெண்கலச் சிலைகள் ஆகியவை மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டன. சோழர் கால சிற்பக்கலைக்கு அவர் அளித்த ஊக்கம் பிற்காலத்தில் மாமன்னன் ராஜராஜன் காலத்தில் பிரம்மாண்டமான சிற்பங்களாக வடிவெடுக்க உதவியது. இலக்கியம் மற்றும் இசை சுந்தர சோழன் இலக்கிய புலவர்களையும் இசைக்கலைஞர்களையும் ஆதரித்தார். அவரது அரசவையில் பல புலவர்களும் இசை வல்லுநர்களும் இருந்தனர். அவர்களின் படைப்புகள் தமிழ் இலக்கியத்திற்கும் இசைக்கும் பெரும் பங்களிப்பைச் செய்தன. இந்த கலை மற்றும் ஆன்மீக பணிகள் சோழ தேசத்தின் கலாச்சார மேன்மையை உலகிற்கு எடுத்துக்காட்டின. சுந்தர சோழனுக்கு பல சிறப்பு பெயர்கள் இருந்தன. அவற்றில் சில. சுந்தர சோழன், இதுவே அவரது மிகவும் பிரபலமான பெயர். அவரது அழகான தோற்றத்தின் காரணமாகவே இந்த பெயர் அவருக்கு கிடைத்தது. கம்பீரமான உருவம், வசீகரமான முகம், ஒளிவீசும் கண்கள் என ஒரு பேரரசருக்குரிய அனைத்து அம்சங்களும் அவரிடம் நிறைந்திருந்தன. இரண்டாம் பராந்தகன், அவரது தாத்தாவான முதலாம் பராந்தக சோழனின் பெருமைகளை நினைவுபடுத்தும் விதமாக இந்த பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது. பொன் மாளிகை துஞ்சிய தேவன், இந்த சிறப்பு பெயர் சுந்தர சோழனின் மரணத்துடன் தொடர்புடையது. அவர் தனது இறுதிக் காலத்தில் தில்லை கூத்தனாகிய நடராஜ பெருமானின் புகழை பாடியதாகவும் சிதம்பரம் பொற்கூரைகளால் வேயப்பட்ட மாளிகையில் உயிர் நீத்ததாகவும் ஒரு செவிவழிச் செய்தி உள்ளது. இதனாலேயே அவருக்கு பொன் மாளிகை துஞ்சிய தேவன் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது. இது அவரது ஆன்மீக நாட்டத்தையும் சிதம்பரம் நடராஜர் மீதான பக்தியையும் காட்டுகிறது. இந்த சிறப்பு பெயர்கள் சுந்தர சோழனின் பல்துறை ஆளுமையையும் அவரது தனிப்பட்ட சிறப்புகளையும் ஆன்மீக பிணைப்பையும் நமக்கு உணர்த்துகின்றன.
சுந்தர சோழனுக்கு ஆதித்த கரிகாலன் மற்றும் அருள்மொழிவர்மன், பின்னாளில் ராஜராஜ சோழன் என 2 மகன்களும் இருந்தனர். ஆதித்த கரிகாலன் மிகுந்த வீரமும் துணிச்சலும் மிக்கவர். இளவரசனாக பல போர்களில் வெற்றி பெற்று தந்தைக்கு உறுதுணையாக இருந்தார். துரதிருஷ்டவசமாக ஆதித்த கரிகாலன் ஒரு சதித்திட்டத்தால் கொல்லப்பட்டார். அவரது மரணம் ஒரு பெரும் மர்மமாகவே இன்றும் உள்ளது. இந்த துயரச் சம்பவம் சுந்தர சோழனை பெரிதும் பாதித்தது. அவர் தனது இறுதிக் காலத்தில் நோய்வாய்ப்பட்டு கிபி 970 ஆண்டில் மறைந்தார். அவரது மறைவு சோழ தேசத்திற்கு ஒரு பேரிழப்பு. ஆனால் சுந்தர சோழன் ஒரு திறமையான வாரிசாகிய அருள்மொழிவர்மனை விட்டுச் சென்றார். ஆதித்த கரிகாலனின் திடீர் மறைவின் பொழுதே மக்கள் அருள்மொழிவர்மனை அரியணை ஏற வேண்டினர். ஆனால் அருள்மொழிவர்மன் க்ஷத்திர தருமத்தை மதித்து உள்நாட்டுக் குழப்பம் ஏற்படாமல் இருக்கவும், தனது தந்தையே ஆட்சியில் இருக்குமாறும், அவருக்குப் பிறகு தனது சிற்றப்பனான உத்தம சோழனுக்கு அரியணை ஆசை இருப்பதை உணர்ந்தும் தானே அரியணை ஏறுவதைத் தவிர்த்து உத்தம சோழனுக்கு வழிவிட்டார். அவரது சிற்றப்பனான உத்தம சோழன் பதவியேற்றார். உத்தம சோழன் ஆட்சிக்காலம் கிபி 970 முதல் கிபி 985 வரை இருந்தது. பிற்காலத்தில் மாமன்னன் ராஜராஜ சோழன் என்ற பெயரில் அரியணை ஏறினார். ராஜராஜ சோழன் சுந்தர சோழன் இட்ட திடமான அடித்தளத்தின் மீதுதான் மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலைக் கட்டி சோழர்களின் புகழை உலகெங்கும் பரப்பினார். அன்பான நேயர்களே, அரிஞ்சய சோழனின் குறுகிய ஆட்சியில் தொடங்கி சுந்தர சோழனின் வீரமிக்க 13 ஆண்டு கால ஆட்சி வரை சோழ பேரரசு ஒரு மறுமலர்ச்சியைக் கண்டது. அரிஞ்சயன் வம்சத்தைத் தொடர சுந்தர சோழன் அதை வலுப்படுத்தினார். அவர் தனது வீரத்தாலும் ராஜதந்திரத்தாலும் கலை மற்றும் மக்கள் நலனில் கொண்ட அக்கறையாலும் சோழ பேரரசுக்கு மறுமலர்ச்சி அளித்தார். அவர் சோழ வரலாற்றில் ஒரு முக்கியமான பாலமாக திகழ்ந்தார். சுந்தர சோழனின் கதை வெறும் ஆட்சி வரலாறல்ல, அது ஒரு மன்னனின் தீர்க்கமான பார்வையையும் தனது மக்கள் மீதான அன்பையும் வீரத்தையும் கலாச்சார பங்களிப்பையும் எடுத்துக்காட்டும் ஒரு அழியாத காவியம். அவரது பெருமையை நாம் என்றென்றும் நினைவு கூறுவோம். மற்றுமொரு வீரகாவியத்தை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்.